எவ்ரிவன், இது நம்ம பைத்தான் கோர்ஸோடைய 17th எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்பை பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் கொடுத்த டாஸ்கோடைய ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மாடியூல் இன் பைத்தான்? பைத்தானில் மாடியூல்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, a file containing Python code. Second question, which keyword is used to import a module in Python? பைத்தானில் ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணணும்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, இம்போர்ட். தேர்ட் கொஷின், which function is used to read a CSV file in Python? பைத்தானில் CSV ஃபைலை ரீட் பண்ண என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, read_CSV ஃபங்க்ஷன். Fourth question, what is the main data structure used in pandas for handling tabular data? pandas-ல tabular datas ஹேண்டில் பண்ண என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, டேட்டா ஃப்ரேம். Fifth question, which of the following is used to install external modules like pandas? pandas மாதிரி எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ண என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, pip install. லாஸ்ட் எபிசோடில் கொடுத்த டாஸ்க் அண்ட் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பை. நம்பையோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நியூமெரிக்கல் பைத்தான். இது ஒரு பைத்தான் லைப்ரரி. அரே கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்காக, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்குன்னா அது எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காகலாம் இந்த நம்பை யூஸ் ஆகுது. நம்பை அண்ட் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள நம்மளால லிஸ்ட்லேயே எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பண்ண முடியும். ஆனால் லிஸ்ட்டில் நம்ம ஹெவி கால்குலேஷன்ஸ் பண்ணக்குள்ள அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாகிடும். ஆனால் நம்பை ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ், லெஸ் மெமரி யூசேஜ் அண்ட் பவர்ஃபுல் டூல் ஃபார் நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன். நம்பையில் ஒரு மெயின் ஃபியூச்சர் இருக்குது, அதுதான் என்டி அரே. என்டி அரேனா என் டைமென்ஷனல் அரே. நம்பை யூஸ் பண்ணி நம்மளால் 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேவை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நம்பை யூஸ் பண்ணி அரே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பையை இம்போர்ட் பண்ணணும். அது எப்படின்னா, இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி. இதில் இந்த என்பிங்கிறது நம்ம நம்பைக்கு கொடுக்குற வேரியபிள். இந்த வேரியபிள் வச்சு தான் நம்பையில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண முடியும். 1 டைமென்ஷனல் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்பை யூஸ் பண்ணி எப்படி அரே கிரியேட் பண்ணோம், நம்பையோடைய வேரியபிள் டாட் அரேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ராக்கெட்டில் எலமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ என்பிங்கிறது வேரியபிள், டாட் அரேங்கிற ஃபங்க்ஷனில் 10, 20, 30ன்னு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 1 டைமென்ஷனல் அரேக்கு நம்ம கொடுத்துருக்க நேம் ஏஆர்ஆர். நெக்ஸ்ட், பிரிண்ட் ஆஃப் ஏஆர்ஆருங்கிறது நமக்கு ஒரு 1 டைமென்ஷனல் அரேவாக பிரிண்ட் ஆகும். இதோடைய அவுட்புட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 10, 20, 30. நெக்ஸ்ட் 2D அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் 1D அரே கிரியேட் பண்ண மாதிரி தான், பட் ப்ராக்கெட்டில் நம்ம ரோஸை தனித்தனி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கணும். இதில் 1,2ங்கிறது ஒரு ரோ, 3,4ங்கிறது ஒரு ரோ. இந்த அரேக்கு நம்ம கொடுத்துருக்க நேம் ARR2. நெக்ஸ்ட், பிரிண்ட் ஆஃப் ARR2ன்னு கொடுக்கக்குள்ள 1,2ங்கிறது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு ரோவாகவும், 3,4ங்கிறது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு ரோவாகவும், இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்னால இந்த 2 ரோவும் என்க்ளோஸ் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்படி தான் நம்பையில் ஒரு 2D அரே கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட், நம்பையில் சம் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஜீரோஸ் அரே. இந்த ஃபங்க்ஷன் எதுக்காகனா, நம்ம கிரியேட் பண்ணுற அரேல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருக்கிறதுக்காக இந்த அரே யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம அரே கிரியேட் பண்ணக்குள்ள அந்த ஃபங்க்ஷனில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், np.zeros5. இதோடைய அவுட்புட் எப்படி வரும்னா, ஒரு அரேல 0.0.0.ன்னு நம்மளுக்கு 5 எலமெண்ட்ஸ் பிளேஸ் ஆகும். செகண்ட் ஃபங்க்ஷன் ஒன்ஸ் அரே. இந்த ஃபங்க்ஷனும் ஜீரோஸ் அரே ஃபங்க்ஷனும் சிமிலராக தான் ஒர்க் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் 0ன்னு பிளேஸ் ஆன மாதிரி இந்த ஒன்ஸ் அரே ஃபங்க்ஷனில் 1ன்னு பிளேஸ் ஆகும். எக்ஸாம்பிள், np.ones4. இதோடைய அவுட்புட் அரேல 1.1.1.ன்னு 4 எலமெண்ட்ஸ் வரும். தேர்ட் ஃபங்க்ஷன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காகனா, நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டோம்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஒரு அரே எலமெண்ட்ஸாக பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள், np.arange of 1,10. இப்போ 1 to 10க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஒரு அரேல எலமெண்ட்ஸாக பிளேஸ் ஆகி வரும். இதில் 10th எலமெண்ட் எடுத்துக்காது. இந்த மாதிரி நம்பையில் மெனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், அரே ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஏஆர்ஆர்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க எலமெண்ட்ஸ் 2, 4, 6. நெக்ஸ்ட், பிரிண்ட் ஆஃப் ஏஆர்ஆர் இன்ட்டு 2. ஏஆர்ஆருங்கிற அரேல இருக்க வேல்யூஸை 2வால் மல்டிபிள் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதோடைய அவுட்புட் 4, 8, 12. இது மல்டிப்ளிகேஷனுக்கான எக்ஸாம்பிள். செகண்ட் ஆப்ரேஷன் ஸ்கொயர் ரூட்.
ஸ்கொயர் ரூட் ஆப்ரேஷனுக்கு நம்மளுக்கு எஸ்கியூஆர்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு அரேல இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு நம்மளால ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் என்பி டாட் எஸ்கியூஆர்டி ஆஃப் ஏஆர்ஆர். இப்போ ஏஆர்ஆர் அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் 246க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி 1.41 2.2.44ன்னு நமக்கு அவுட்புட் வரும். தேர்ட் ஆப்ரேஷன் ஷேப் அண்ட் சைஸ். இந்த ஆப்ரேஷன் எதுக்காகனா ஒரு அரேவோட ரோ அண்ட் காலம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் ஏஆர்ஆர்2ன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. ஃபர்ஸ்ட்ல இருக்க ரோ வேல்யூஸ் 1 2 3, அடுத்த ரோவில் இருக்க வேல்யூ 4 5 6. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஏஆர்ஆர்2 டாட் ஷேப். இப்போ ஏஆர்ஆர்2 அரேல எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகும். இதோடைய அவுட்புட் 2, 3. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். ஸ்ட்ரிங் லிஸ்ட்லலாம் எப்படி ஸ்லைசிங் கான்செப்ட் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் அரேலையும் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் ஏஆர்ஆர்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க எலமெண்ட்ஸ் 10 20 30 40. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஏஆர்ஆர் ஆஃப் 0. இப்போ 0th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் பிரிண்ட் ஆகும். 0th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் 10. ஸோ இதோடைய அவுட்புட் 10. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஏஆர்ஆர் ஆஃப் 1:3. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து தேர்ட் இண்டெக்ஸ்குள்ளே இருக்க வேல்யூஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்லைசிங்கில் எப்பயுமே லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்காது. அப்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோடைய அவுட்புட் 20, 30. இந்த எபிசோடில் பார்த்த நம்பை பேக்கேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த எபிசோடோடைய டாஸ்க். இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.